இந்த மாதிரியான அரவை மில்லெல்லாம் இன்னும் உங்க ஊர்ல இருக்குதுங்களா? அவங்க தொழில்லாம் எப்படி போயிட்டுருக்குது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள்ல யாராவது இன்னும் அ ஒரு சைக்கிள்லயோ, இல்ல ஒரு பைக்லயோ, உங்க கார்லயோ ஒரு கட்டப்பையில வச்சு, இல்ல ஒரு பக்கெட்ல வச்சு கோதுமை, கேழ்வரகு, மொளகா, மல்லி, மஞ்சள் இதெல்லாம் இன்னும் நீங்க அரைக்க கொண்டு போயிட்டுருக்கீங்களா? எத்தன பேர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ? ஒரு கமெண்ட்ல முடிஞ்சா ஒரு எஸ் சொல்லுங்க. ஆ, ஆனா இந்த வீடியோ வந்து அதற்காக கிடையாது. இந்த நண்பர பாருங்க, எவ்வளோ அழகா இந்த ஒரு தொழில பண்ணிட்டுருக்காரு. இன்னும் நெறைய இளைஞர்கள் என்னன்னா, எந்தவித முயற்சியுமே எடுக்காம, தங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வெற்றி கிடைக்கல, இல்ல எதுவுமே வாழ்க்கையில நடக்கல. அது சரியில்ல, இது சரியில்ல, அங்க வெயிலு, இங்க மழை, இது ஹைட்டு, இது பள்ளம், இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்த சொல்லி வேலைகளுக்கு போகாம, இல்ல ஒரு தொழில தொடங்காம, எதுவுமே பண்ணாம, இன்னுமே வந்து பிறருடைய உழைப்புல, இல்ல பிறரோட உழைப்பை எதிர்பார்த்து எப்படியோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு மத்தியில, இந்த மாதிரியான இளைஞர்கள வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அருமையா ஒரு கிராமம் கலந்து ஒரு நகரப்பகுதியில வந்து இவரு இது பண்ணிட்டுருக்காரு. நெறைய நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க. ஹானஸ்ட்டா இருக்காரு. யார்கிட்டயும் எதுவும் வீண் பேச்சோ எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் வேல பார்க்குறாரு. அவர் பாட்டுக்கு அவருடைய அந்த தொழிலுக்கான என்னெல்லாம் விஷயம் பண்ணணுமோ அத பண்றாரு. இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப இவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ இங்க நம்மளுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தேவையான விஷயத்த நாமளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சிலவங்களுக்கு உடனே கிடைக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் தொடர் முயற்சியும், தொடர் பயிற்சியும் கண்டிப்பாக வெற்றியை தரும் என்பது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க முடியுது. நன்றி.